கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் கனமும் புகழையும் செலுத்தி அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை எண்ணி பார்த்து மனதார நன்றி செலுத்தும்படியாய் அவருடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினால் இந்த நாளிலே கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நேர அலைகளில் பேஸ்புக், யூடியூப்ல இணைந்து கர்த்தருடைய செய்திகளை வீடுகளில் இருந்து கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் மனதார வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களோடு கூட தயவாய் இடைப்படுவாராக. இந்த நாளிலே நாம் செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். எபிரியருக்கு நிறுவம் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பழைய புதிய ஏற்பாட்டுல 299வது பக்கம் எபிரியர் 2:4 நாம் வாசிக்க கேட்போம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில பலத்த அற்புதத்தினாலும் அடையாளங்களினாலும் தேவனாகிய கர்த்தர் பலத்த தம்முடைய செய்திகளினாலும் விலை மதிக்க முடியாத ஒரு பெரிதான ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிற காரியம், வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினால் நாம் பெற்றுக்கொண்டோம். நானும் நீங்களும் தேவனை விட்டு விலகி கர்த்தருடைய பிள்ளை என்று சிலவருக்கு தகுதி இல்லாத இருந்த நம்மை, அவருடைய காணியாட்சிக்கு புறம்பா இருந்த நம்மை தேவனாய கர்த்தர் பெரிதான கிருபையினால நம்மை தேவனாய கர்த்தர் தெரிந்து கொண்டு முன்குறித்து பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே நம்மை மீட்டு தம்முடைய இரத்தத்தினாலே விலைக்கரையை கொடுத்து வாங்கி நமக்கு விடுதலையை கொடுத்து இந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ரட்சிப்பை குறித்து நம்மள எத்தனை பேர் ஒருவேளை கவலையற்றவர்களாய் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அநேக பேர் கிறிஸ்தவர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். அதனாலே இன்றைக்கு இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் இருப்போமானால் தேவனாய கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளில வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னுக்கு நிற்கிற பொழுது நானும் நீங்களும் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதனால இந்த காலைவெளியில இந்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? அதனாலே இன்றைக்கு அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவிசுவாசி புலம்பிக் கொண்டே இருப்பான். பல காரியங்களை குறித்து அவனுடைய வாழ்க்கையில புலம்பல் காணப்படும். நாம் வாசிக்கலாம். புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 8, 17 தொடக்கம் 19 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல 955வது பக்கம் வாசிக்கலாம். புலம்பல் 3:8. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார். என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார். சுகத்தை மறந்து என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிற நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றே எட்டியும் பிஞ்சுமாயிருக்கிற என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள்ளே முறிந்து போகிறது. இன்றைக்கு அவிசுவாசனுடைய வாழ்க்கை என்னன்னா, பலவிதமான காரியத்தை குறித்து புலம்புவார்கள். கிறிஸ்தவ அறிந்தவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களுடைய வாழ்க்கையில ஒரு புலம்பல் காணப்படும். சமாதானம் இல்லையே,
நம்பிக்கை இல்லையே, நம்பிக்கையற்றவர்களாய் நம்பிக்கையெல்லாம் அழிந்து போயிட்டு தவிப்பு, வேதனை, பலவிதமான ஏற்றம், நிந்தைகள், போராட்டங்கள், பலவிதமான கவலைகள், கண்ணீர்கள், பலவிதமான நெருக்கங்களுக்குள்ள அவர்களுடைய வாழ்க்கை பெரும் புலம்பலாய் காணப்படும். இவைகள் தான் இன்றைக்கு உலக மனுஷனுடைய நிலைமைகள். ஆனால் நானும் நீங்களும் கர்த்தரை நம்பி இருப்போமானால், ரட்சிக்கப்பட்டிருப்போமானால், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருப்போமானால், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து அவரை விசுவாசித்து கர்த்தருக்குள்ளே வாழுவோமானால் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி காணப்பட வேண்டும்? இந்த ரெண்டு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில புலம்பலும் வேதனையும் கண்ணீரும் காணப்படுமானால் நம்முடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருக்கிறோம். ஒருவேளை ரட்சிப்பை நாங்க அனுபவித்து ரட்சிப்புல நாம் நிலைத்திருப்போமானால் வேதம் சொல்கிறது, புலம்பல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 21 தொடக்கம் 25 வசனங்களிலே ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய சுபாவம் என்ன? வாசிக்கலாம். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில என்னன்னா, இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்றும் என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கிற பொழுது இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்புக்காய் காத்திருப்பது அல்லது ரட்சிப்பை காத்துக் கொள்வது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள்ள அது நல்லது என்பதையும், ரட்சிக்கப்படாத அல்லது ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பினுடைய போர்வையில் அல்லது கிறிஸ்துவனுடைய பேர் கிறிஸ்தவர்களை வாழக்கூடிய வாழ்க்கையில பலவிதமான அங்கலாய்ப்பும் பலவிதமான நம்பிக்கையற்ற புலம்பலும் காணப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இதுவரை நானும் நீங்களும் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை தம்முடைய ரட்சகராக நம்பி விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற நானும் நீங்களும் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், இதுவரை நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. நம்மே வைத்த கிருபை இரக்கத்துக்கு முடிவே இல்லை. இந்த கிருபை இரக்கமும் காலைதோறும் புதிதாயிருக்கிறது. ஆகையால் அவரே என் பங்கு, நான் நம்பிக்கொண்டிருக்கிறது அவரே என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர்? ஆகையினாலே ரட்சிக்கப்பட்ட நாம் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில அங்கலாய்ப்பும் பலவிதமான புலம்பலும் குறைவும் பலவிதமான நெருக்கமும் போராட்டமும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளும் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையும் காணப்படும். ரட்சிப்புக்குள்ளே நாம் காத்திருப்போமானால் அல்லது கர்த்தரை நம்பி இருப்போமானால் நீங்கள் அவரை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் இதுவரை நிர்மூலமாகாமல் இருப்பது அவர் நம் மேல் வைத்த கிருபை இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவரே என் நம்பிக்கை, கர்த்தரையே நம்பி இருப்பேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை பேர்? யோபு 13:15 நான் வாசிக்கிற பொழுது யோபு என்கிற பக்தன் இப்படியாக சொல்லுகிறான். வாசிக்கலாம். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவருக்கு முன்பாக வேதம் சொல்கிறது, யோபு என்கிற பக்தன் இப்படியாக சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் எல்லா விதமான நெருக்கங்கள், பாடுகள், சோதனைகள், நிந்தைகள் வரட்டும், வியாகுலமோ பசியோ பட்டினியோ பஞ்சமோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ ஒன்றும் அவரை விட்டு என்னை பிரிக்காது. கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தரை சார்ந்து கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசத்துல தன்னை வளர்க்க பண்ணி வார்த்தையில தன்னை பலப்படுத்தி சத்தியத்துல நிற்கிற ஒரு மனுஷன் என்ன சொல்லுவான்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் மரணம் நேருகிறதே ஆனாலும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தான ஜெயித்தோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிற பிரகாரம் எத்தனை நெருக்கங்கள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், நானும் நீங்களும் வேதத்துல இருக்கிற யோபுவை போல அல்லது ஆதி அப்போஸ்தலரை போல கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி
கேட்கக்கூடிய இந்த விசுவாசிகள் நம்மள எத்தனை பேர்? இப்படி சொல்லுகிற விசுவாசிகளை இன்றைக்கு நம்மால காணவே முடியாது. ரட்சிப்பை காத்துக் கொள்ளுகிறவர்கள் இல்ல, பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறவர்கள் இல்ல, தேவனை தேடுகிற இருதயம் உள்ளவர்கள் இல்ல. வாசிக்கலாம் ரோமருக்கு நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை மிகவும் அது நம்ம வாசிக்கிற பொழுது அது நமக்கு மிகவும் அது ஒரு கேள்விக்குறியை கொண்டு வருகிறது. வாசிக்கலாம் ரோமர் 3:11. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது உணர்வுள்ளவனும் இல்ல, தேவனை தேடுகிறவனும் இல்ல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். இந்த காலைகளில இது ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நானும் நீங்களும் எதிலெல்லாம் உணர்வற்றவர்களா இருக்கிறோம்? தேவனை தேடுகிறதுல உணர்வற்றவர்களா இருக்கிறோம், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறதுல உணர்வற்றவர்களா இருக்கிறோம், தேவனுடைய சமூகத்துல காத்திருப்பது, ஜெபம், வேத தியானம், சபை கூடுதல், இவைகள் எல்லாவற்றிலையும் உணர்வற்றவர்களாய் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை, எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள். இன்றைக்கு ரட்சிப்புக்குள்ள வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில தேவனாய கர்த்தர் நம்மை பார்த்து கேட்பாரானால், நானும் நீங்களும் கர்த்தரை தேடுகிறது எப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம் தேடுகிறோம்? உணர்வுள்ளவர்களாகவா, அல்லது ஏதோ ஒரு கடமைக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக, சுகத்துக்காக? சபைக்கு போனா எங்களுக்கு சுகம் கிடைக்கும், சபைக்கு போனா வியாதி மாறும், சபைக்கு போனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவிடத்துல போனா கடன் பிரச்சனை மாறும், பிள்ளைக்கு திருமணம் உண்டாகும், வேலை கிடைக்கும், வீடு கட்டப்படும், இப்படி ஏதோ பலவிதமான அந்த அழிந்து போகிற இன்னைக்கான ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறவர்கள் தான் இன்றைக்கு திருச்சபையிலே 100% அமர்ந்திருக்கிறார்கள். ஆனா கர்த்தரை உணர்வோடு தேவனை தேடுகிறவர்கள் இன்றைக்கு நம்மள எத்தனை பேர்? ஆகையினால ஆண்டவர் சொல்லுகிறார், உணர்வுள்ளவனும் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை. இன்றைக்கு இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களால் இன்றைக்கு இப்படிப்பட்ட பாவத்துல மூழ்கி போய் பாவத்துல வாழுகிற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள், இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் என்பதை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஆகையினாலதான் எதிரிகள் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ரட்சிப்பை குறித்து, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றிட்டு போவானால் நானும் நீங்களும் தேவனுடைய கோபாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இந்த உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 700 கோடிக்கணக்கான மக்கள் அங்கே இந்த பூமியில வாழுகிறார்கள். இதுல ஆண்டவரை அறிந்தவர்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு ஆண்டவருடைய வருகையை குறித்த பயமுள்ள விசுவாசிகள் எத்தனை பேர்? இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ள ஆண்டவருடைய பயம் உண்டா? தேவனை குறித்த பயம், பக்தி வைராக்கியம், நியாய தீர்ப்பை குறித்த பயம், வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாய் ஒரு நாள் நிற்க வேண்டும் என்கிற பயம், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற பயம் இன்றைக்கு எத்தனை விசுவாசிகளுக்கு உண்டு? இதை குறித்து எத்தனை திருச்சபைகளிலே கர்த்தருடைய பக்தி விருத்தியை கொண்டு அல்லது பரிசுத்தத்தை, நியாய தீர்ப்ப, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து பேசுகிற திருச்சபைகள் இன்றைக்கு எத்தனை? ஆகையினாலே இன்றைக்கு சபைகளில இப்படிப்பட்ட காரியங்களை சபைகளில பேசாததுனால அல்லது இதை குறித்து சபையில கற்றுக் கொடுக்காதனால ஜனங்கள் அவருடைய வருகையை குறித்த பயம் இல்ல, பரிசுத்தத்தை குறித்த பயம் இல்ல, நீதியை குறித்த பயம் இல்ல, கர்த்தரை தேடுகிற இருதயம் இல்ல, ஏதோ கடமைக்கு, உலக ஆசீர்வாதத்துக்கு சபையில வந்து அமர்ந்திருந்துட்டு எழுதி போவார்கள். இன்றைக்கு சபையில நிரம்பி காணப்படுகிற விசுவாசிகள் அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நாங்க வந்தது ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக. இன்றைக்கு சொல்ல முடியுமா? எத்தனை உபத்திரவம் வரட்டும், எத்தனை நெருக்கங்கள் வரட்டும், இன்றைக்கு நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறதுனால, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிற அல்லது இன்மைக்காக அல்ல, உலகம் என்னை இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் பரவாயில்ல, பரலோகத்துல கர்த்தர் எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், அந்த இடத்துக்கு போவதற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அதில நம்பிக்கையோடு கூட வாழுகிறவர்கள் இன்னைக்கு நம்மள எத்தனை பேர்? ஆகையாலே உலக சிற்றின்பத்துல, உலக வாழ்க்கையை குறித்து மட்டுமே கவனம் செலுத்துகிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அநேகர் உண்டு. இன்றைக்கு இயேசுவின் வருகையை குறித்துதான அந்த காரியங்களை குறித்து அறிந்து கொள்வதற்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது. அவர்கள் வருகிறது எல்லாமே ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காகத்தான். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில வாழலாம். ஆனா இதெல்லாவற்றுக்கு மேலாய் நம்முடைய வாழ்க்கையில
கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற அந்த நித்திய ஜீவனை குறித்ததான நம்பிக்கை, ரட்சிப்பை குறித்ததான நம்பிக்கை, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்தான நம்பிக்கை, பரலோகத்தை குறித்தான நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறேனே என் ரட்சிப்பை குறித்த நம்பிக்கை, அதை குறித்ததான இன்றைக்கு உத்தரவாதம் நம்மளை எத்தனை பேருக்கு காணப்படுகிறது. ஆகையினாலே இந்த இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்ததான 2 முக்கிய காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, முதலாவது இயேசுவின் வருகை, 2வது அதற்கான அடையாளங்கள். இயேசு கிறிஸ்துடைய வருகை மிகவும் சீக்கிரமா இருக்கிறது என்பதை இன்றைக்கு சபைகளிலே பிரசங்கிப்பது கிடையாது. அதனால நானும் நீங்களும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அவரை சந்திப்பதற்கு அல்லது அவரை முகமுகமாய் தரிசிப்பதற்கு நம்மளை எத்தனை பேர் இன்றைக்கு வாஞ்சியா இருக்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் அவருடைய 35வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 21:35. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். பூமியின் மேல் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். எது ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது? கடைசி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளம் என்னன்னா, அது ஒரு கண்ணியை போல. கண்ணி என்பது நமக்கு வைத்திருக்கிற வலை, சுருக்கு. ஒரு வலையை வைத்து ஒருத்தரை பிடித்து அதிலே அங்கே அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகிற பிரகாரம் அது நம் மேல கண்ணியை போல வருமா? எது என்பதை நாம் வாசிக்கலாம். அதே லூக்கா 21வது அதிகாரம் 10-11வது வசனங்களை நாம் வாசிக்கலாம். என்ன காரியம் என்பதை. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். வாசிக்கலாம் தொடர்ந்து. இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைகளுக்கும் ஒப்பு கொடுத்து. பாருங்க, இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் ஜனத்துக்கு விரோதமா ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும், பூமி அதிர்ச்சியும், கொள்ளை நோயும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது அவர் சமீபமா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த நாட்களில நாங்க நியூஸ், அந்த இன்டர்நெட்ல நாங்க யூடியூப் இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கிற பொழுது பல விதமான யுத்தங்களை நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராய், அமெரிக்கா ஈரானுக்கு எதிராய், இப்படி பாலஸ்தீனத்துல பல நாடுகள்ல பல விதமான யுத்தத்தை நாம் இன்றைக்கு கேள்விப்படுகிறோம். இத்தனை பேர் இறந்தாங்க, இத்தனை காரியம் நடந்தது, இந்த நாட்டுக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, இத்தனை நாட்களாய் சமாதான பேச்சுவார்த்தை இல்ல, இப்படி எல்லாம் நடக்கிறது. இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்படும் பொழுது வேதம் நமக்கு சொல்லி கொடுத்ததுதான் என்னன்னா, வேதத்தில் எழுதி வைத்ததுதான் நடக்கிறது. இவைகள் எல்லாமே சம்பவிக்க வேண்டியவைகளே, முடிவு உடனே வராது. எவைகள் என்றால் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், பல இடங்களிலே பூமி அதிர்ச்சி. நேற்று கடந்த வாரத்துல ஜப்பான்ல நடந்த ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உங்களை எத்தனை பேர் அறிந்திருப்பீர்கள் என்று தெரியாது. அது ஒரு பெரிய பலவிதமான ஒரு பாதிப்பை உண்டு பண்ணினது. இப்படி பல தேசங்கள்ல பூமி அதிர்ச்சி, வானத்துல பலவிதமான அடையாளங்கள் தோன்றுகிறது, பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு சமீபம் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் பொழுது கேட்கும் பொழுது அவர் சமீபமாய் இவையெல்லாம் நீங்க கேள்விப்படுறீங்களா? இந்த தேசத்துல யுத்தம், இந்த இடத்துல ஒரு கொள்ளை நோய், இந்த இடத்துல பயங்கரமான காரியம், இயற்கை சீற்றங்கள், பூமி அதிர்ச்சி, பலவிதமான வெள்ளப்பெருக்கு, இவைகளெல்லாம் நாம கேள்விப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் வாசல் அருகே வந்து நிற்கிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்படியே இவைகள் சமீபத்தில் இருக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் நாங்க பார்க்கும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறதில்ல. நான் இந்த காரியங்களை ஏன் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் எல்லா காரியங்களும் இன்றைக்கு நேர்த்தியாய் வேதத்திலே எழுதி கொடுக்கப்பட்ட அல்லது எழுதின வார்த்தைகளை தேவனாய கர்த்தர் நேர்த்தியாய் அவைகள் எல்லாம் அங்கே
நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் எல்லா விதமான பாடுகள், நெருக்கங்கள், இந்த கொள்ளை நோய், இந்த விபத்துக்கள், ஆபத்துக்கள், பலவிதமான பஞ்சங்கள், இவைகள் எல்லாம் இருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில வாழுகிற நானும் நீங்களும் பாதுகாக்கப்பட்டவர்களாய் அல்லது கர்த்தருடைய சமூகத்துல நானும் நீங்களும் நிற்கக்கூடியவர்களாய் இந்த ரட்சிப்பை காத்துக் கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை இன்றைக்கு நானும் நீங்களும் அறிந்திருக்க வேண்டும். இவைகளை சபையில கற்றுக் கொடுக்க வேண்டும். இவைகள் எல்லாம் நடக்கிறது. இந்த இடத்துல விபத்து, இந்த இடத்துல நீரினால கடந்த நாட்கள் எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். கடந்த காலங்கள்ல ஜனங்கள் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டுல அந்த வெள்ளப்பெருக்கு நோவாவுடைய காலத்துல ஜனங்கள் வாழ்ந்த பொழுது பெண் கொடுத்து பெண் எடுத்து குடித்து வெறித்து தங்களை அந்த ஜலப்பிரளயம் மாறிக்கொண்டு போகும் வரைக்கும் அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்களே, அப்படிப்பட்ட காலத்தை போலதான் இன்றைக்கும் ஜனங்கள் வாழுகிறார்கள். எத்தனையோ காரியங்கள் இந்த நாளில் நடக்கிறது. அவர்கள் சுகபோகமாய் குடித்து வெறித்து தன்னுடைய காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆபத்து சூறாவளியை போலவும் அவர்களுக்கு வருகிற எல்லா ஆபத்தையும் அவர்கள் எதிர்நோக்க கூடாதபடிக்கு பலர் இன்றைக்கு தங்களுடைய உயிரையே பறிகொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தரை அறிந்திருக்கிறோம். அதோ அவருடைய வார்த்தைகளுக்கு நாம வாசித்து பார்க்கிற பொழுது இவைகெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள் தான். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரும் பொழுது நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட வேண்டும்? யார் பாதுகாக்கப்படுவார்கள்? யார் இந்த காரியத்துல இருந்து காப்பாற்றப்படுவார்கள்? மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவனை விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று சொன்ன பிரகாரம் இப்படிப்பட்ட பாவத்துல, அக்கிரமத்துல, பாவ கட்டுல, சாப கட்டுல, இப்படிப்பட்ட பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத மக்களை இன்றைக்கு பாதுகாப்பதற்கோ அல்லது ரட்சிப்புக்குள்ள நடக்குவதற்கோ கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிப்பதற்கோ இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லது ஏதோ ஒரு சீரளமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோமா? நான் ரட்சிக்கப்பட்ட, நான் என் குடும்ப சபைக்கு போகிறோம், நாங்க இப்படி இருக்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களால் சுயநலமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இருப்போமானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக காணப்படுகிறோம். ஆகையினாலே இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நியாயத்திற்கு நாள் சீக்கிரமாய் உண்டு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் வாசல் அருகிலே வந்து நிற்கிறார். அவர் அங்கே சமீபமாய் இருக்கிறார். அவர் அங்கே நியாயத்திற்கு நாள் மிகவும் சீக்கிரமாய் இருக்கிறது. இவைகளிலே நாம் இந்த எல்லா விதமான இந்த போராட்டத்திலே இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள அல்லது பாதுகாக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை தொடர்ந்து இரண்டாவது பகுதியிலே நான் உங்களோடு கூட பேச ஆயத்தமா இருக்கிறேன். ஆகையினாலே இந்த பகுதி ஒன்று, முதல் பகுதியில இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருக்கிறோமா? அல்லது நானும் நீங்களும் அவிசுவாசிகளை போல எல்லா விதமான பிரச்சனைகளை கண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்திலும் சமாதானம் இல்லையா? சோதித்து பார். ஒருவேளை இந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பாயானால் இப்படிப்பட்ட காரியத்துக்கு முகம் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஆகையினாலே தொடர்ந்து வருகிற வாரங்களில இந்த ரட்சிப்பு நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? இந்த பூமியில நடக்கிற இந்த எல்லா உபத்திரவத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இரண்டாவது பகுதியில நான் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். ஆகையினாலே இந்த செய்தியானது உங்களை சோதித்து பாருங்க. இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருக்கிறீங்களா? ஏதோ தான் என்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையா? அனந்தமில்லாத குளிர்மில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையா? கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமில்லாத வாழ்க்கையா? அல்லது தேவனுடைய வருகையை குறித்ததான எந்த பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போமானால் சோதித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட இடைபடுவாராக. ஆகையினாலே இந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்புக்கு நான் எங்களது பாத்திரவானானது தேவனுடைய கிருபைதான். ஆகையினாலே இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபை. இந்த ரட்சிப்பு தேவன் நம்ம கிருபையாய் கொடுத்தது என்பதை அறிந்து அதை காத்துக் கொள்ளுவோம். கர்த்தர் பக்கமாய் சார்ந்து இருப்போம், அவரை நம்பி இருப்போம். அவர் மேல நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன வார்த்தைகளின்படி யோபுவை போல, ஆதி அப்போஸ்தலரை போல எத்தனை உத்தரம் வரட்டும், எத்தனை பாடுகள் வரட்டும்,
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லத்தக்கதாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து ஜெயம் கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அதனாலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.